வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம்கே சேமியா செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த சேமியா செய்கிறதுக்கு இந்த மாதிரி சேமியா வாங்கிக்கோங்க. இது வந்து ட்ரிப்ளிகனில் ஐசோஸில் கிடைக்கும். இது வந்து ருமானி சேமியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ருமானி சேமியா வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நமக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம் ரம்ஜான் பக்ரீத் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது, எப்போ போனாலும் நம்ம வாங்கலாம். இந்த ஹல்வாய் கடை இருக்குது இல்லைங்களா, ஸ்வீட் கடை, அவங்கக்கிட்ட இருக்கும். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடை இருக்குங்களா, அவங்கக்கிட்ட இருக்கும். நீங்கள் எப்போனாலும் போய் இது வாங்கிக்கலாம். இந்த ஸ்வீட்டு இந்த சேமியாவில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ருமானி சேமியான்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சேமியாவை இப்படி உடச்சி வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி பிரித்து உடச்சிக்கணும். இது இந்த மாதிரி கொண்டையாட்டம் இருக்கும். இந்த சேமியா கொண்டையாக இருக்கும். இதை உடச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 2 கொண்டை அளவுக்கு நான் பெரிய சைஸ் 2 எடுத்திருக்கேன். இப்போ வாங்க செய்யலாம். அடுப்பை பற்ற வச்சு சாஸ் பேனில் தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு 2 பெரிய கொண்டை அளவு சைஸு சேமியா எடுத்ததால் 1 லிட்டர், கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரையை சேர்க்க போகிறோம். ஸோ இந்த 200 கிராம் சர்க்கரை இதுக்கு சேர்த்தா தான் அந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்து போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா நிறைய இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சர்க்கரையை போட்டுக்குங்க. இல்லை இனிப்பு இந்த அளவுக்கே போதும் அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. இதை நல்லா நம்ம சர்க்கரையை கரைச்சி, கம்பி பதெல்லாம் கிடையாது, சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது கொதிச்சு நல்லா வரட்டும். இதை இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு அடுத்து ப்ராசஸ் பண்ணலாம். இப்போது இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான அளவு நட்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, கொஞ்சம் விதையெல்லாம் எடுத்திருக்கேன். பூசணி விதை, வெள்ளரி விதை, தர்பூசணி விதை, இந்த விதையெல்லாம் எடுத்திருக்கேன். அதோடு இது வந்து ட்ரை பேரிச்சப்பழம். இது வந்து காஞ்ச பேரிச்சப்பழம்னு சொல்லிட்டு கேட்டால் இந்த கடைங்களில் கிடைக்கும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் விற்கிற கடைகளில் காஞ்ச பேரிச்சப்பழம்னு கேட்டால் கிடைக்கும். அதோட கொஞ்சம் கசகசா, இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ வாங்க இது வறுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிங்க. நீங்கள் எந்த பேனில் ஸ்வீட் செய்ய போகிறீங்களோ, எதில் ஸ்வீட் செய்கிற நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிங்க. அது நீங்கள் எந்த பாத்திரம் யூஸ் பண்ணாலும் அது உங்கள் விருப்பம். நான்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நான் இதுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கான நெய். இப்போது ஒவ்வொரு நட்ஸாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாதாம் வறுத்தாச்சு. அடுத்தது முந்திரியும் நல்லா வறுத்துக்குங்க. இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நட்ஸ் எல்லாம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். நிறைய நட்ஸ் போட்டால் அது அந்த ஸ்வீட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து மெயின் வந்து அந்த நட்ஸ் தான். நம்ம போடுற பாதாம், முந்திரி, பிஸ்தா, இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ட்ரை நட்ஸ் எல்லாம் நிறைய இதில் போட்டோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. முந்திரி வறுத்தாச்சு, இந்த வெளியில் எடுத்துடலாம். அடுத்தது இந்த பிஸ்தா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து தனித்தனியாக ஒன்று ஒன்றா தான் போட்டு வறுத்து எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒன்று வறுப்படும், மொத்தமாக போட்டிங்கன்னா ஒன்று வறுப்படும், ஒன்று வறுப்படாது. அந்த கரெக்டாக அந்த க்ரன்ச்சி டேஸ்ட் வராது. எல்லாத்துலேயும் ஒன்றா, எல்லாத்துலேயும் ஈவனாக இருக்குது. அந்த க்ரன்ச்சி வரணுன்னா இந்த மாதிரி தனித்தனியாக தான் வறுக்கணும். அடுத்தது இந்த விதையெல்லாம் வச்சுருந்தேன் இல்லையா, பூசணி விதை, வெள்ளரி விதை, தர்பூசணி விதை, அந்த விதையெல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த
விதையெல்லாம் ரோஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வெடிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதுலேயே கொஞ்சம் கசகசாவும் ஒன்றா போட்டு இதுவும் ஒன்றா ரோஸ்ட் பண்ணி இது அப்படியே இறக்கிடலாம். அவ்வளோதான். நம்ம தனித்தனியாக கசகசா இதெல்லாம் தனித்தனியாக போட்டோம்னா அது ரோஸ்ட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ இதில் சும்மா லைட்டாக இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த நட்ஸ் எல்லாம் வறுத்தாயிடுச்சு. இதில் மறுபடியும் நம்ம கீ ஊற்றிக்கணும், நெய் ஊற்றிக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிங்க. இப்போ இந்த கீ சூடு வரட்டும். கீ சூடு வந்துச்சு. இப்போ இந்த சேமியா இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து இதில் போட்டு வறுத்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இப்போ நீங்கள் இதை வறுக்கிறதுல தான் அந்த ஸ்வீட்டுக்கான டேஸ்ட்டே இருக்குது. இந்த சேமியா நீங்கள் எந்த அளவுக்கு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும். இந்த சேமியா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடணும். அந்த அளவுக்கு இது வறுக்கணும். அதை வறுக்கும் போது அந்த நெய் வந்து இதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி மறுபடியும் அது ரிவர்ஸ் எடுக்கணும், நெய் வெளியில் எடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை வறுக்கணும். நல்லா பக்குவமாக வறுத்துக்குங்க. இது வறுக்கிறதுல தான் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டே இருக்குது. முதல்ல இந்த சேமியா வந்து இங்கே சென்னையில் ட்ரிப்ளிகன் ஐஸ் ஹவுஸில் மட்டும்தான் கிடைக்கும். வெளியூரில் இருக்கிறவங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா வாங்கிட்டு போய்ங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சேமியாவை வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வருஷம் ஆனால் கூட ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த ஸ்வீட்டு இல்லை பாயாசம், அதாவது ஷீர் குருமா சொல்லுவோம், அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த தம்கே சேமியா, ஷீர் குருமாலாம் இந்த சேமியாவில் செஞ்சால் தான் அந்த ஒரிஜினல் அந்த டேஸ்ட்டே வரும். இது முஸ்லீம் வீடுகளில் ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ்ஷு. நாங்கள் வந்து ஈத் அன்னைக்கு, ரமலான், பக்ரீத் அந்த ஃபெஸ்டிவல் அன்றைக்கி நாங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் செய்யாமல் இருக்க மாட்டோம். ஸோ இதுதான் எங்களுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷு. அதாவது பக்ரீத், ஈத், ரம்ஜானுக்கான சிக்னேச்சர் டிஷ்ஷுனா இதுதான். இது நல்லா வறுக்கலாம். இந்த அளவுக்கு இது பொன்னிறமாக வறுக்கணும். கைவிடாமல், அடி தீஞ்சிடாமல் நம்ம இதை நல்லா ஏற்கனவே ஊற்றி இருந்த நெய்யில் தான் இது ஃபுல்லாக வறுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து இந்த லைட்டாக அந்த நெய் இந்த பாருங்கள், இந்த விட்டுட்டே வரும் நெய். இந்த சேமியாலேருந்து இந்த நெய் பிரிஞ்சு வரும். அந்த பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம அதை கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வறுக்கிறதுல தான் மெயின் ப்ராசஸே இருக்குது. தீஞ்சிடவும் கூடாது, ஒரு பக்கம் கொஞ்சம் வெள்ளையாக கொஞ்சம் சிகப்பாக இருக்கக்கூடாது. ஈவனாக அது கரெக்டாக வறுக்கணும், கரெக்டாக வறுத்து எடுக்கணும். ஸோ இது இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக இருக்கணும், தீஞ்சிடக்கூடாது, ஆனால் ஈவனாக ப்ரௌனாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்குங்க. இது இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இது நெய்யும் விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த கொதிக்க வச்சிருக்கிற சர்க்கரை தண்ணியை இதில் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த சேமியா இந்த சர்க்கரை தண்ணியில் கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் நேரம்.
2 நிமிஷம் இதை அப்படியே வேக விடுவோம். அதான் இது திக்காயிட்டே வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு இனிப்பு போதுமானு பார்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து பால்கோவா, அதாவது சுகர் இல்லாமல் சர்க்கரை இல்லாத பால்கோவா இதில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இது சர்க்கரை இல்லாத கோவா நம்ம ஸ்வீட் கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ அதை மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் அந்த நட்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம தம்கே சேவியா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் தம்கே சேவியா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே பதத்தில் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். சூப்பரான ஈத் ஸ்பெஷல் தம்கே சேவியா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் நட்ஸ் எல்லாம் அழகாக டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா நட்ஸும் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிக்கிங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா, இதுக்கு மேலே இந்த கசகசாவும் வெள்ளரி பூசணி விதையெல்லாம் வறுத்து வச்சோம் இல்லையா, அதுவும் இதுக்கு மேலே போட்டுருங்க. இதோட இந்த ட்ரை பேரிச்சப்பழம். சூப்பரான அருமையான தம்கே சேவியா ஈத் ஸ்பெஷல் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இது வந்து ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ஸ்வீட் டிஷ். எப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. அனைவருக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். டேக் கேர்.